ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்துட்டு ஒரு சென்னை மினி வ்ளாக் தான் பார்க்க போகிறேன். என்னடா இவ அவனா ஒரு சென்னை வ்ளாகாகவே போட்டுகிட்டே இருக்காளேன்னு பார்க்காதீங்க. ஸோ அக்காவை பார்த்து 1 மாதம் ஆச்சு. ஸோ அதனால் அவளை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் சென்னை கிளம்புனோம். ஸோ ராத்திரிக்கு வீட்டிலேருந்தே இட்லி அப்புறம் சிக்கன் கிரேவி எல்லாம் செஞ்சுட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு பாதாம் பால் அப்புறம் நடுவில் பால்லாம் வந்துச்சு வாங்கி குடிச்சிட்டு ஸோ அப்படியே சென்னையில் போய் இறங்கிட்டு அக்காவுக்கு வேண்டிய ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட சித்தப்பா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பைரி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ அதை வந்து கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா குளித்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு சரி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ சென்னை வந்தாலே ஷாப்பிங் பண்ணாமல் போக முடியுமா? ஸோ அதான் பார்த்திங்க அப்படின்னா மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ரிஷப் சாரீஸ்க்கு தான் வந்துட்டு நாங்கள் சாரீ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ எங்கள் சாரீஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தான் உள்ளே போனோடனே அப்படியே குளு குளுன்னு காற்றுல உட்காந்துட்டு ஸோ நிறைய டிசைன்ஸ்லாம் காட்டினாங்க. ஸோ எங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா ஒரு சில சாரீஸ்லாம் பிக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த கடைக்கு போனோம் அப்படின்னா ஸோ நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்துட்டு அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதாவது அட்ரெஸ்ஸு நீங்களும் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். இந்த மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸ் உமனுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது. ஸோ பாய் பாய். நெக்ஸ்ட் வ்ளாகில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பாய்.